الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பேரருளால் 15வது தராவியை நாம் தொழுது அமர்ந்துள்ளோம். யார் ஒருவர் ரமலானுடைய 15வது தராவியை தொழுகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ்வினுடைய அரிசை சுமக்கக்கூடியவர்கள், அதாவது சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் நம்மளோடு நின்று தொழுகின்றார்கள் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் தராவி தொழக்கூடிய இந்த நாளையில நம்மளோடு சேர்ந்து தொழுகின்றார்கள். பெரிய பாக்கியம். நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கள் ஆமீன் கூறுவார்கள். நம்மளோடு சேர்ந்த ஆமீனும் அவர்களோடு சேர்ந்த ஆமீனும் அல்லாஹ்விடத்திலே போய் சேரும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா துஆவை கபூல் செய்கின்றார். பொதுவாகவே ரமலானுடைய மாதங்கள்ல அடியார்களுடைய துஆ என்றைக்குமே மறுக்கப்படாது. நம்ம கேட்டு என்ன கிடைக்கல அப்படின்னா நினைக்கிறது தப்பு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நேற்று சொன்னது போன்று சதகாத், அதாவது ஜகாத் யார் கடமையானது, யாராருக்கு கடமையாக்கப்பட்டது என்பதையாக அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, ஃபுகராக்கள், மிஸ்கீன்கள், ஆமிலீன்கள், அதாவது புதிதாக ஜகாத் வசூலிப்பவர்கள், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், அடிமைகள், கடனில் மூழ்கி இருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தம்மை அர்ப்பணித்தவர்கள், வழிபோக்கர்கள், இந்த 8 நபர்களுக்கும் ஜகாத்து கொடுப்பதுதான் கடமை. நம்மளுடைய ஜகாத்தினுடைய பொருளை காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது. காஃபிர்களுக்கு அந்த ஜகாத்தினுடைய பணத்தையோ அல்லது பொருளையோ நாம் கொடுத்தால் அது ஜகாத்தாக ஆகாது, கூடாது. இஸ்லாமியர்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். நம்மளுடைய பொருளாதாரத்தை சில்லறை மாத்தி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு கொடுப்பது தான தர்மம். ஜகாத்து அப்படி இல்லை. ஜகாத்து நிர்ணயிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நாம் கொடுக்க முடியும். அப்ப இந்த 8 நபர்களை நாம் கவனித்து என்றைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். ரமலான்ல கொடுக்கப்படக்கூடிய ஜகாத்து தொகைகளுக்கு, பொருளாதாரத்திற்கு அல்லாஹ் பல மடங்குகளை, நன்மைகளை தருகின்றான். மற்ற மாதங்கள்ல ஜகாத்து கொடுக்கலாம், ஆனா நன்மையை கருதி ரமலானுடைய மாதத்தை தேர்ந்தெடுக்கின்றார்கள் மக்கள். இப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஜகாத்தினுடைய பொருளை, அதாவது ஜகாத்து பொருள் என்ன, தங்கம், வெள்ளி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது தங்கம், வெள்ளி என்பதாக சொல்லுகின்றான். அதல்லாமல் இந்த வாகனங்கள் எல்லாமே இருக்கின்றது. சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة, தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்து கொண்டு, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யாதவர்களுக்கு ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், கடுமையான வேதனை உண்டு என நபியே நீர் செய்து கூறுவீராக என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்மள்கிட்ட தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருந்து கணக்கிட்டு நம்ம கொடுக்காட்டி
என்ன கிடைக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சும்மா மனுஷனை விட்டு வைக்கிறது கிடையாது. அவன் கொடுத்த அருள் கொடைகளை வெளியாக்கணும். பீரோல்ல பூட்டி வைக்க கூடாதுன்னு சொல்றான். அல்லது சேமித்து நல்லா சில பேர்கள் என்ன செய்வாங்க, லாக்கர்ல வச்சிருவாங்க, பேங்க்ல வச்சிருவாங்க. நம்ம ஜக்காத்து கொடுக்கணுமே, பேங்க்ல இருக்குது அஜரத்து, நான் கடை வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் என்னது, அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். உண்மையிலே கடன் பட்டு இருந்தால் அது வேற. இந்த ஜக்காத்து கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு இதுக்காக வேண்டி பேங்க்ல போய் ஒரு 10 மாசம் ஆனவனே 11வது மாசத்துல போய் வச்சிருவாங்க. ரொம்ப சிரமமா இருக்குது, நான் பேங்க்ல வச்சுட்டு ஒரு தொகையை வாங்கிட்டு நம்ம ரொம்ப சிரமத்துல இருக்கிறான், கடன்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ரமலான் முடிஞ்சவனே என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த காசை கொடுத்து நகையை திருப்பிக்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மக்களிடத்துல நிறைய இருக்குது. ஜக்காத்து கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, சில உம்ராவுக்கு போயிடுவாங்க, மக்காவுக்கு மதீனாவுக்கு போயிடுவாங்க, அங்க போய் உட்காந்துக்குருவாங்க. அந்த ஜக்காத்துடைய காசு என்னது, உம்ரா செய்யக்கூடிய காசு தான். அதை இங்க கொடுக்காம அங்க போய் உட்கார்ந்தா அவன் மேல கடமை, அவனுக்கு உம்ரா செய்வது கடமை கிடையாது. ஆனா ஜக்காத்து ஃபர்ல் கொடுத்தே ஆகணும். இஸ்லாத்தினுடைய கடமையிலே ஒன்று ஜக்காத்து, கடமையானது. அப்ப கடமையான ஜக்காத்தை கொடுக்காம நான் மக்காவில் போய் இபாதத் செய்யறேன், மதீனாவில் போய் ஏத்திகாஃப் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ் சும்மா விட மாட்டான். என்ன தண்டனை கொடுக்குறான் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கணுமே. பாருங்க, யௌம யுஹ்மா அலைஹா ஃபி நாரி ஜஹன்னம, அல்லாஹ் சொல்றான் அவற்றைன்னு எதுன்னு கேட்டா, தங்கம் வெள்ளியை நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சி ஃபதுகுவா பிஹா ஜிபாஹுஹும், அவர்களின் நெற்றிகளிலும் வஜுனூபுஹும் விலாபுறங்களிலும் வலுஹூருஹும் அவர்களினுடைய முதுகுகளிலும் அவற்றை கொண்டே சூடு போடப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நம்ம பொருளாதாரத்தை நம்மளே வச்சுக்கிட்டு தராட்டி பழுக்க காட்சி கியாமத்து நாள்ல என்னது அதாபு எப்படி இருக்கும்னா, உலகத்துல நான் கொடுத்த அருள் கொடைகளை, நான் கொடுத்த செல்வங்களை வச்சு நம்ம சேமித்து வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு சரி இதுக்கு சரி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, அப்ப அந்த பொருளாதாரம் பூரா வந்து நரக நெருப்புல பழுக்க காய்ச்சி அவைகளை சூடு போடப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். எப்படின்னு கேட்டா, ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இவைதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தவை. ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், ஆகவே நீங்கள் சேமித்து வைத்தவை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும். அந்த காஞ்சப்பட்ட நகைகளையும் வெள்ளிகளையும் உருக்கி என்ன செய்வான், சுட 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 குழம்பு போல இருக்கும். அவைகளை நாவுகளிலே அல்லாஹ் ஊத்துவான், வாயை திறந்து ஊத்துவான். வாயை திறந்து ஊத்துறான உள்ள பூரா வெந்து ஏற்கனவே நரகத்துல இருப்பான். சும்மாவே என்னது அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி பழுக்க காய்ச்சி அதை உருக்கி அல்லாஹ் ஊத்தும் போது இது அவனுடைய உணவு பாரு, சுவைத்து பார் என்பதாக. எப்படிப்பட்ட வேதனை என்பதை நாம் உணர வேண்டும். சாதாரண சிரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லல, அவனுடைய தண்டனை இருக்கின்றதே மிக மோசமானது. காரணம் என்னது, நம்ம ஒண்ணும் சம்பாதிக்கல, அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை. ஒண்ணுமே இல்ல நம்மள்கிட்ட, ஒண்ணுமே இல்லாம தான் நம்ம வந்தோம், ஒண்ணுமே இல்லாம போயிருவோம். இடப்பட்ட காலங்கள்ல வாழ்வாதாரத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து ஒரு மனிதனை உயர்த்தி வச்சிருப்பான், ஒரு வயனை நடுத்தரமா வச்சிருப்பான், ஒருவனை வாங்குறதுக்காக வேண்டிய வச்சிருப்பான் அல்லாஹ். ஆனா கொடுத்த மனிதனுக்கு நிறைய கேள்வி எனக்கு உண்டு. சாதாரண கேள்வினா அல்ல, எப்படி செலவழிச்ச, எப்படி சம்பாரிச்ச, அதை எந்த வழியில நீ வந்து பயன்படுத்தின, எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா துருவி துருவி கேள்வி வைப்பான். இப்படி கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்ப நம்ம நினைப்போம், ஏன் இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தான், ஓடி ஓடி என்ன சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கு நகையை வாங்கி கொடுத்தா அல்லாஹ் இப்படி ஒரு சட்டத்தை போடுறானே, தங்கம் போட்டு என்னது அழகு பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு யோசிப்பான். அந்த அழகு பார்க்கறது என்ன, கடைசியில கழுத்துல மாலையாக ஒரு பெரிய படம் எடுத்த இது பாம்பாக உருவம் எடுக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவருக்கு அல்லாஹ் பொருள் செல்வத்தை கொடுத்தானோ
அவர் தமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்திற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றவில்லையானால் அச்செல்வம் கியாமத்து நாளில் விஷம் நிறைந்த பாம்பின் வடிவத்தில் தோற்றம் எடுத்து அவரின் கழுத்தில் அது சுற்றி கொள்ளும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்ம ஆரம் போட்டிருப்போம், தொங்கு சங்கிலி போட்டிருப்போம், ரோசாப்பு மாலை போட்டிருப்போம், மாங்காய் மாலை போட்டிருப்போம், எல்லாமே போட்டிருப்போம். அழகு பார்த்தா என்ன அழகா இருக்குது, யார்கிட்டமா செஞ்சது, இந்த ஆசாரிட்டதே செஞ்சதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க யாரும் போடாட்டியும் பரவாயில்ல, போட்டவங்களுக்கு சொல்றேன் அல்லாஹ். அதாவது அல்லாஹ் ஒரு அந்த இதை சொல்றான், சாதாரண ஒரு விஷயம் இல்ல, பொருளாதாரத்தை கொடுத்தும் கூட அல்லாஹ் சோதிக்கின்ற மாதிரி அந்த சோதனையில நம்ம வெற்றி பெறணும். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்குமே ஒரு பதில சொல்லுவாங்க. நீங்க இப்படி இருந்தா இப்படி இருங்க, நல்லபடியா இருந்தா உங்களுக்கு சொர்க்கம், இல்லாட்டி கஷ்டம் தான். கியாமத்து நாள்ல நம்ம அதாப் போடக்கூடிய அந்த வேதனையில நம்ம பார்க்கும்போது நம்ம ஏன் துனியாவுல இப்படி இருந்தா, கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ஒரு அவகாசம் கொடுத்து துனியாவுக்கு போயிட்டு நம்ம அல்லாஹ்னு இபாதத்திலே இருக்கலாம். யாருக்கு மோசடி செய்ய மாட்டேன், யாருக்கு எது தொந்தரவு செய்ய மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன், யாருக்கு பொறாம கொள்ள வேணாம், யாருக்கு எது இப்படின்னா நம்ம யோசிச்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்பேன், யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, துனியாவில் போய் எல்லாத்தையும் நான் என்னது இபாதத்து ஒன்னையே நினைச்சு அப்படியே இபாதத்துல உட்காந்து சாப்பிட மாட்டேன், கொடுக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லுவானா. உனக்கு கொடுக்கப்பட்ட தவணை முடிஞ்சு வச்சு, உனக்கு கொடுக்கப்பட்ட தவணை காலங்கள் முடிந்துருச்சு, நீ அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு அவர்களுடைய நகைகளுக்கு தகுந்த ஜகாத்து கொடுக்காவிட்டால் விஷம் நிறைந்த பாம்பு, சாதாரண பாம்பு அல்ல, அந்த விஷம் நிறைந்த பாம்பை கழுத்துல போட்டோம்னா அந்த பாம்பு என்ன செய்யுமா, அதனுடைய கடுமையான விஷத்தின் காரணமாக தலை முடிகள் உதிர்ந்து வழுக்கை தருகையாக ஆகிவிடுமா. நம்மளுடைய கூந்தல்னா நம்ம நிறைய பின்னாடி தொங்குற அளவுக்கு வளர்ச்சி அடையிறதுக்காக பல எண்ணெய்களை, மூலிகை எண்ணெய்களை பூரா தடவி வளர்த்து வச்சிருப்பான். கியாமத்து நாள்ல அந்த பாம்பை போட்டவுடனே அந்த விஷம் அதை அப்படி பட்டு சுத்தமா வழுக்க மாட்ட போல ஆயிருமா. அதன் இரு கண்களுக்கு மேலாக வெண்ணிறமான இரு புள்ளிகள் இருக்கும், இதுவே விஷம் நிறைந்த பாம்பின் அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீல நிற கண், அந்த பாம்பினுடைய கண்கள் நீல நிறமா இருக்க, அது பட்டவனே முடிய ஊர் அப்படியே வழுக்கத்தலை போல அப்படியே ஆயிரு. நம்ம உலகத்துல அழகா என்னது சீவி சிங்காரிச்சு ஜடை போட்டு இது வச்சு நம்ம கேர்பனு குத்தி நல்ல பூ, ரோசாப்பூ, அந்த மல்லிகைப்பூ எல்லா பூவும் வச்சு அலங்காரம் செஞ்சிருப்பான். நம்மளை பார்த்தவொடனே என்ன இப்படி அலங்காரம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அலங்காரத்துக்கு கேள்வி கேட்கப்படும் அல்லாஹ் இடத்துல, சாதாரணம் அல்ல எப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போல நம்ம இருக்கணுமே, அவங்களுடைய துஆவை கரணுமே அப்படின்னா பாத்திமா ரலியல்லாஹு அவங்க துனியாவை அப்படியே என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கால் கீழே வச்சுக்கிட்டாங்க. துனியா என்னது ஆசைப்பட்டது, பாத்திமா உனக்கு என்ன வேண்டுமானு கேள் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க காலில் மிதிச்சுக்கிட்டாங்க. அதனால உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெண்மணிகளிலே சிறந்த பெண்மணி யார் என்றால் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாதான். அதுக்குதான் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்தான். பாத்திமாவே நீ சொர்க்கத்தினுடைய தலைவி என்பதாக, பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு ஹசன் ஹுசைன் தலைவர் என்பதாக அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பதவியை கொடுத்தான். ஆண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பதவி அவங்களுக்கு கொடுத்தா, சொர்க்கத்துக்கு இருந்து கூட்டி போற இத. அப்புறம் ஏன் அதற்கு துனியாவை படைக்கணும், ஆசை இல்லாம சும்மா பக்கீர் கோலம் போல ஒரு மாதிரியா தலையை விரிச்சு போட்டு ஏன் இப்படி நம்ம வாடி தெரியலாமே அப்படின்னு உங்களை அப்படிலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கணவன்களுக்கு அழகாக்கி காட்டுங்கள், தலைமுடிகளை அழகா சீவி நல்ல அலங்காரம் செஞ்சு பூ வச்சு எல்லாமே செய்யுங்க, உங்களை வானான்னு சொல்லல. அது கணவன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவனுடைய கண்களுக்கு கண்குளிர்ச்சியாக நாம் தெரிய வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே கண்குளிர்ச்சி வெளியில நம்ம காட்டக்கூடாது. பாத்திமா ரலியல்லாஹு வெளியே போறாங்கன்றா அல்லாஹ் தஆலா அவங்கள ஒரு கிழவியினுடைய ரூபத்தில் ஆக்கிடுவாங்க. துஆ செஞ்சு வச்சிருக்காங்க, யா அல்லாஹ் நான் வெளியில போனினா, அதாவது கடைவீதிகளுக்கு நான் சென்றால் என்னுடைய ரூபத்தை ஒரு கிழவியினுடைய தோற்றம் போல ஆக்கிவிடு என்பதாக. அவங்க போனாங்கன்னா யாரும் கிளவி வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க சஹாபாக்கள்.
அப்ப எந்த அளவுக்கு என்னது அந்நிய ஆண்களுடைய கண்களிலே படுவது ஹராம் என்பதை மார்க்கம் சுட்டி காட்டுகின்றது. நம்மளுடைய ஆடைகள், நம்மளுடைய அலங்காரங்கள், நம்மளுடைய ட்ரெஸ், இது ஊரா என்னது கியாமத்து நாளுடைய அடையாளத்தினுடைய சின்னங்கள். அப்ப எப்படித்தான் ட்ரெஸ் போடணும் சிறத்து அப்படின்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது தங்களுடைய அங்க அவயங்களை மறைக்க வேண்டும். முகம்லாம் தெரியலாம், அதனால முகம் முடி போட தேவையில்லை. அத ஹிஜாப் போடுவாங்க முன்னாடி தொங்க போட்டுக்கிட்டு, அதெல்லாம் தேவையே கிடையாது. முகத்தை காட்டுறது ஒண்ணு இது கிடையாது, ஹிஜாப் இது கிடையாது. அதே போல பாதங்கள் தெரியலாம், 2 கரண்டு அதாவது மணிக்கட்டு வரைக்கும் கைகள் தெரியலாம். கம்ப்ளீட்டா மூடிக்கொள்றது என்னது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பர்தா அணிகிறது சுன்னத்து தான். அதே போன்று என்னது புர்கா அணிகிறது ரொம்ப தொலைன்னு அணியணும், ரொம்ப டைட் அணியக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அதாவது அங்க அடையாளங்கள் எதுவுமே தெரியாத அளவிற்கு ஒரு மனிதன் வெளியில செல்லலாம். வீட்டுல எப்படி வேண்டாலும் என்ன இருந்து கொள்ளலாம், கணவன் பிள்ளைகள் இருப்பாங்க, அது நம்ம எப்படி வேண்டாலும் இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் ஒரு விஷயத்தை சொல்கின்றார் ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே. கழுத்தை சுற்றி கொண்ட அந்த பாம்பு நான் தான் நீ சேர்த்து வைத்த செல்வம் புதையல் என்று கூறிக்கொண்டே அவனை ஒரு தீண்டி கொண்டே இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கொத்து கொட்டி இதை கொட்டுச்சுன்னா பூமியினுடைய கடைசி அந்த நிலைக்கு போயிட்டு வருவானா. பூமியினுடைய அடிவாரம் எவ்வளவு தூரம், 7 தட்டு இருக்குதுன்னு சொல்றாங்களே, பூமி அந்த ஆழத்திற்கு ஒரே ஒரு கொத்துல அவன் அடிவாரம் போயிட்டு திரும்பி மேல வந்துருவான். வந்தவன திரும்பவும் அவனை அந்த பாம்பு, விஷமுள்ள பாம்பு ஒரு கொத்து. இப்படியாக அவனுக்கு அதாப் செய்யப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப முடிஞ்ச அளவு ஜகாத் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவு ஏழையாக இருந்தாலும் சரி. ஆயிஷா நாயகி என்னது பசியில ரொம்ப கிடைத்தவங்க தான். ஒரு பேர்ச்சம்பழம் யாசகர் வந்து கேக்குறாங்க, ஒரு பெண்மணி 2 குழந்தைகளை வச்சு கேக்குறாங்க, எனக்கு பசிக்குது ஏதாவது தாருங்கள் என்பதாக. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல ஒரு பேர்ச்சம்பழம் தான் இருக்குது, அதை அவங்க சாப்பிடுறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறாங்க. என்ன செய்யறது? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நாங்களே கஞ்சிக்கு செத்து போட்டு என்னது செத்துக்கிட்டு கிடக்குறோம், எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு புலம்பி அம்மா வேற வீட்டுல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவான். ஆனா ஆயிஷா நாயகி எந்திரிச்சாங்க, போய் கபோர்ட்ல இருந்த அந்த ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து கொண்டு வந்த அந்த பெண்மணியிடம் கொடுத்தவனே அதே இடத்துல அந்த பெண்மணி என்ன செய்தால் தெரியுமா? 2ஆக பீத்து ஒரு குழந்தைக்கு பாதியும் இன்னொரு குழந்தைக்கு பாதியும் கொடுத்து அழகு பார்த்தாலும் தனக்கு பசிஞ்சாலும் பரவாயில்ல, குழந்தையினுடைய பசியை ஆர்த்தணும்ட்டு இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவங்க. இந்த பெண்மணி போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழைஞ்சாங்க. ஆயிஷாவே என்ன சோகமா இருக்கிற, என்ன விவரம் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வீட்டுக்கார போல கிடையாது, ரொம்ப சோசியலா மனைவிமார்கள்ட்ட சந்தோஷமா பேசுவாங்க. உள்ள போனா ரொம்ப கலகலப்பா இருக்கும், மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு நான் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் உள்ள ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை கிடையாது. என்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைகிறாங்களோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா நம்மகிட்ட அழகா உட்காந்து பேசுவாங்க. என்ன நடந்துச்சு, ஒரு நாளினுடைய நிகழ்ச்சி என்ன நடந்துச்சு, என்ன குடும்பத்துல என்ன சிரமம், எப்படி இருந்தாங்க நம்மளுடைய பாத்திமா அவங்களுடைய என்னது குழந்தை போய் பார்த்தீங்களா விசாரிச்சீங்களா எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது சொன்னாங்க ஆயிஷா நாயகி நடந்த நிகழ்ச்சிய. ஒரு யாசக ஒரு பெண்மணி வந்து பசிக்குதுன்னு கேட்டாங்க, நம்மகிட்ட இருந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை இருந்ததா அப்படி கொடுத்தவனே தான் சாப்பிடாமல் 2 குழந்தைகளுக்கும் அதை பகிர்ந்து மகிழ்ந்தாள் என்பதாக சொன்ன உடனே ஆயிஷா நீ நரக நெருப்பிலிருந்து தன்னை காத்து கொண்டா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய அந்த இஹ்லாஸான இது ஒரு பசியை போக்குவதற்காக வேண்டி இஹ்லாஸ் கொடுத்தாங்கல்ல, அது நரக நெருப்பையே அணைச்சிருச்சு, நரகத்திலிருந்து நீ பாதுகாக்கப்பட்டா என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய அந்த இது வாழ்க்கைங்கிறது முன்மாதிரி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவுனா ஏற்படலன்னு கிடையாது. 11 மனைவிமார்கள், 1 2 அல்ல, 11 மனைவிமார்கள்ட்ட கூட என்னது மனக்கசப்பு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இங்க போனாங்கன்னா
இங்க வரலையா அப்படின்னு என்னது அவங்க என்னது இது பண்ணுவாங்க. ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இப்படிலாம் பிரச்சனைகளை பூரா ரசூலுல்லாஹ் அப்படி சமாளிச்சாங்க. எப்படி அவங்கள்ட்ட என்ன பேசணும், கண்ணியமா பேசணும், மரியாதையை நடந்துக்கிறணும், இவங்களுக்கு என்ன சொன்னா அது ஏத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி தனக்கு கணவனுக்கு ஒண்ணுன்னா சரி அப்படியே துடிச்சிருவாங்க. நம்மள வீட்டுல என்ன தலைவலிங்க மாத்திரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா உனக்கு வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஒரே தலைவலி, காய்ச்சல், கால் வலிக்குது, மொட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எதையான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு என்னது ஒரு புலம்பிட்டு அதுக்கு பின்னாடி போவார். இல்லாட்டி சாயங்காலம் பார்த்துக்கலாம் டாக்டர்கிட்ட போய்க்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ள இங்க மனுஷன் ஒரு வழி ஆயிடுவான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை எப்படி கவனித்தார்கள், அவர்கள் தன்னுடைய கணவனை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி இந்த உலகத்துல என்னது வாழ்ந்தார்கள் என்பதை நமக்கு சரித்திரங்கள் வாழ்க்கை சரித்திரம் நம்மளுக்கு உன்னதமாக காட்டுகின்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் அவங்களுடைய சந்ததிகள், அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம். எவ்வளவு பெரிய இது பாக்கியம், எவ்வளவு பெரிய நம்மளாம் அதெல்லாம் சரித்திரங்களை கேட்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட இது ஓன்று நம்ம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. வாய்ப்புங்கிறதே என்னது ரொம்ப அரிது. கொஞ்சம் உப்பு இல்லாட்டி என்னது தட்டை தூக்கி விட்டு எரிஞ்சிருவான், என்ன சமையல் செஞ்சா அப்படின்ட்டு. அவனா ரசூலுல்லாஹ்னா எப்படி பட்னியா கிடந்த கல்லை கட்டிக்கிட்டு கிடந்தாங்க. அவங்களோட சிரமம், அவங்களுக்கு துனியாவே வந்து காலடியில் கிடந்துச்சு. என்ன வேணுமான உகது மலையை தங்கமாக மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்கன்ட்டு ரசூலுல்லாஹ் அதை ஏறிட்டு கூட பார்க்கல. சொன்ன ஒரு வார்த்தை தான் தங்கமாகி போச்சு. இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதனையை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். முடிஞ்ச அளவு நம்மளால் என்னது ஏதாவது ஒரு தர்மங்களை என்னது துஆ செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாழ்நாளையில நம்மளுடைய வாழ்க்கையில அவன் உண்மையில என்னது பரக்கத்தான ரஹமத்தான ஒரு உன்னதமான மனிதனாக இருப்பான் அல்லாஹ் இடத்துல. ஆகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு ஆயத்துல ஒரு சுருக்கமான ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். அவ மீனும் மன் ஆகதல்லாஹ லஇன் ஆதைனா மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் இடத்துல ஒரு உடன்படிக்கை மனிதன் போடுவானா, ரப்பே உன்னுடைய ஃபலிலிலிருந்து எனக்கு கொடுத்து விட்டால் லஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன், நான் சதக்காக்கள் கொடுப்பேன், நீ கொடுத்த அருள் கொடையிலிருந்து என்னது மக்களுக்கு ஏழைகளுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு. இல்லாதவன் கேட்பான், ரப்பே எனக்கு நிறைய கொடு, நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்கணும், நீ அப்படி இருக்கணும் நான் இப்படி இருக்கணும் கேட்பான். கடைசியில என்ன செய்வான் தெரியுமா, நான் சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் ஆயிடுவேன், எனக்கு கொடுத்துட்டா அப்படின்ட்டு. அப்படியா, சரி உனக்கு கொடுத்தாச்சு. பலம்மா ஆத்தாகும் மின் ஃபலிலிஹி, அவனுக்கு கொடுத்ததுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய ஃபலிலில் இருந்து கொடுத்த பொழுது பகிலு பிஹி, யாராவது வந்து அந்த மனிதனிடத்துல எப்பா எனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குது, சிரமமா இருக்குது, பிள்ளைக்கு நிக்காஹ் வச்சிருக்கிறேன், குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அல்லது வைத்திய செலவுக்கு, இல்லது ஏதாவது என்னது நன்மை நல்ல நாள் பெரிய நாள் வரும்போது சதக்காக்கள் இந்த மாதிரி செய்யும் போது கேட்கும் போது அவன் சொல்வானா பகிலு பிஹி, அதை கொண்டு கஞ்சத்தனம் செய்து வத்தவல்லவ் வஹும் முரிலூன், அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து புறக்கணிச்சு விடுவானா, ஓடி போயிடுறேன்ட்டா வராப்ப இங்கெல்லாம் வரக்கூடாது, சும்மா வந்து எப்ப பார்த்தாலும் எதை கேட்கிறேன் அதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவானா. அப்ப மனிதனுடைய செயல்பாட்டை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அழகா. அந்த செயல்பாட்டை பெரிய என்னது இதாவது இப்படின்னா மனிதனுடைய வாழ்நாளிலே நடைபெறும் என்பதை நாம் உணர வேண்டும். அதுக்கு மாற்றம் அல்லாஹ் கொடுத்துட்டானா அல்ஹம்துலில்லாஹ், கொடுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அதுல இருந்து கொடுக்கறதுக்கு ஒண்ணும் என்ன தயங்கக்கூடாது, குறைஞ்சு போயிருமே அப்ப நாளைக்கு நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் நாளைக்கு உண்டான ரிசுக்கை எப்படி கொடுப்பான்னு அப்படி நம்மளுக்கே தெரியாது, ஏதாவது ஒரு வகையில கொடுத்துருவான். ஆகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடையிலிருந்து பிறர்களுக்கு கொடுக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம்.
يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك لا نحصي ثناء أنت كما أثنيت فلك الحمد كله تحب حتى ترضى. யா அல்லாஹ், எங்களின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. தாய் தந்தையர்களுடைய சிறிய பெரிய ரகசியமாகவோ பரகசியமாகவோ பகிரங்கமாகவோ யா அல்லாஹ் செய்துவிட்ட அத்தனை பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய யா அல்லாஹ் இவர்களின் பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. நீ மன்னிக்க கூடிய ரப்பே யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் ரப்பே யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகையிலே யா அல்லாஹ் எந்த குற்றங்கள் குறைகள் யா அல்லாஹ் நிகழ்ந்தாலும் அதை மன்னித்து எங்களுடைய இபாதத்தை யா அல்லாஹ் இந்த தராவினுடைய தொழுகையும் இத்தனுடைய தொழுகையும் நீ ஏற்று அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, உனது அருளால் ரஹ்மத்தினால் எங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் மரணித்து மண்ணோடு யா அல்லாஹ் சென்று விட்டார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபரை விசாலமானதா ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபறுகளை விசாலமானதா ஆக்கி வைப்பாயாக. அவருடைய கபறுகளை யா அல்லாஹ் ஒளிமயமானதா ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, அவருடைய கபரில கேலிவனைக்கு லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, சொர்க்க பூஞ்சோலியானதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், சர்க்கார் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய துணைவியார் ஹலீமா அபீவினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய கபறுகளும் பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நன்மையான விஷயங்கள் எவ்வளவோ செய்தார்கள் ரப்பே யா அல்லாஹ், அந்த நன்மையான அமல்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்து கொள்வாயாக. அதை எடுத்து செய்யக்கூடிய யா அல்லாஹ் அவருடைய பிள்ளைகளுக்கு நீ யா அல்லாஹ் அருள் கொடைகளையும் ரஹ்மத்தையும் யா அல்லாஹ் பரக்கத்தையும் வழங்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, கியாமத்து நாள் வரைக்கும் ரப்பே ரஹ்மானே இந்த நல்ல அமல்கள் நடைபெறுவதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அமல்கள் செய்வதற்கு உண்டான வசதி வாய்ப்புகளை நீ தந்தருள்வாயாக. அதற்காக நீ செலவு செய்கின்ற யா அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ் பரக்கத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வங்களையும் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, திருக்குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துகளை அதிகம் அதிகம் கூறக்கூடிய யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களையும் நாவுகளையும் ஆக்கி அருள்வாளிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, திருக்குர்ஆன ஆபத்துகளிலிருந்தும் மரணங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நோய்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நோய்வாய்ப்பட்டு எங்களுடைய உடல் அனைத்தும் வேதனையில் இருக்கும்போது யா அல்லாஹ் அந்த வேதனையிலிருந்து லேசாய் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், உனது அருளையும் ரஹ்மத்தையும் எங்கள் மீது இறக்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, பிறர்களுடைய கண் பார்வையிலே யா அல்லாஹ் கண்ணியமானவர்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், கணவன்மார்களுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் பிரியமானவர்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களை மதிக்கக்கூடிய பெண்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்கள் யா அல்லாஹ் இவர்களை மதிக்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. பிள்ளைகளோடு யா அல்லாஹ் பாசமாக யா அல்லாஹ் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை தருவாயாக. அவர்களுக்குரிய யா அல்லாஹ் செய்முறைகளை யா அல்லாஹ் கண்ணியமான முறையிலே செய்து கொடுப்பதற்கு பொருளாதாரத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், நோன்பு வைக்கக்கூடியவர்களுடைய உணவிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த உணவை ஹலாலானதாக்கி வைப்பாயாக. எல்லா வைக்கும் பொழுதும் திறக்கும் பொழுதும் ஹலாலான உணவை கொண்டு திறக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் உனது அருளால் ரஹ்மத்தினால் யா அல்லாஹ் எங்களுக்கு கண்குளிராக யா அல்லாஹ் பேரன் பேத்திகள் இருக்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, ஒற்றுமையான வாழ்க்கையை யா அல்லாஹ் துனியாவில் வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, உன்னை நினைக்கக்கூடியவர்களாக எப்பொழுதும் எங்களை ஆக்குவாயாக. ரஹ்மானே, யா அல்லாஹ் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் திருமணம் ஆகுவதற்கு நீ அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யாரை ஜோடியாக சேர்த்து வைத்திருக்கின்றாய் யா அல்லாஹ் சீக்கிரமாக யா அல்லாஹ் வயது கடந்து செல்வதற்கு முன்னால் யா அல்லாஹ் வாலிப வயதிலே அவர்களுக்கு திருமணம் ஆவதற்கு நீ அருள் புரிவாயாக. மனக்கவலைகளை யா அல்லாஹ் நீக்குவாயாக. மனக்கவலைகளை நீக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, மனசு யா அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக்கி வைப்பாயாக.
ரப்பே கண்குளிர்ச்சியாக தாய் தந்தர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆக்கி வைப்பாயாக. நீண்ட ஆயுளம் நிறைந்த செல்வங்களையும் கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானை நீண்ட ஆயுளம் நிறைந்த செல்வங்களையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஹமலாக யா அல்லாஹ் ரஹ்மானை யா அல்லாஹ் புள்ளத்தாட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் இலகுவான முறையில யா அல்லாஹ் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. ஆண் பிள்ளைகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஆண் பிள்ளைகளை தந்து அருள்வாளிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் பிரசவ நேரத்தில் யா அல்லாஹ் வலியினுடைய இதை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே பிரசவ செலவை லேசாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே உனது அருளை கொண்டு ரஹ்மத்தை கொண்டு யா அல்லாஹ் இரு கரம் ஏந்தி நிற்கின்ற ரப்பே இந்த நாளில் உன்னுடைய மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் வேண்டியும் ரப்பி யா அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் வழங்குவாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் ஹஜ் உம்ராவினுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. நீ நாடியவர்களுக்கு யா அல்லாஹ் நீ கொடுப்பவன் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களா ஆக்கி எங்களுக்கு அந்த நசீபை தந்தருவாயாக. யா அல்லாஹ் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் உன்னுடைய கிருபையை கொண்டு ரஹ்மத்தை கொண்டு யா அல்லாஹ் அந்த பூமியில எங்களுடைய காலடி படுவதற்கு நீ அருள்வாளிப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த பூமி வாழ்ந்த பூமியில யா அல்லாஹ் பார்ப்பதற்கு நீ அருள்வாளிப்பாயாக. யா அல்லாஹ் சலாம் உரைக்கக்கூடியவர்களா ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ் சலாத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களா எங்களை ஆக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களை நாங்கள் மரணமாவதற்கு முன்னால் ஒரு முறையாவது யா அல்லாஹ் உன்னுடைய காபாவை சந்திக்கக்கூடிய தௌஃபீக்கையும் ரவுலாவுக்கு சென்று சலாம் உரைக்கக்கூடிய தௌஃபீக்கையும் எங்களுக்கு நசீபாக்கி கொடுப்பாயாக. மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை எங்களுடைய நாவிலும் உள்ளத்திலும் யா அல்லாஹ் மகிழ்ச்சியாக சொல்லி மரணமாகும் பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் தொழுகாத மனிதர்கள் தொழக்கூடிய அந்த நசீபை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் நல்ல நசீபை அவர்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல நசீபை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை கியாமத்து நாளிலே எங்களை பிடித்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நீங்கள் தொழுதீர்கள் யா அல்லாஹ் அவர்கள் தொழுகவில்லை என்று கேள்வி கேட்கும் பொழுது யா அல்லாஹ் எங்களை நீ கடுமையான வேதனையில் ஆக்கி விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் திருந்தி அல்லாஹ் தொழுவதற்குண்டான தௌஃபீக்கை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உன்னை வணங்குவதற்குண்டான தாக்கத்தையும் வலிமையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் கொடுப்பாயாக. மருத்துவ செலவிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரியிலே செல்லாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே உனது அருளால் ரஹ்மத்தினால் கருணையினால் யா அல்லாஹ் துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிற நோன்புகள் வைப்பதற்கு உண்டான தாக்கத்தையும் வலிமையும் கொடுப்பாயாக. வரக்கூடிய இரவுகளை கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. லைலத்துல் கத்ருடைய இரவை யா அல்லாஹ் முழுமையாக பெற்று யா அல்லாஹ் ரஹ்மானே அதற்குரிய நன்மைகளை பெறக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا مولانا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.